ஒரு மகான், மிகப்பெரிய மகான், எப்போது தெரியுமா? முருகனை கண்ட பின்பு, முருகனிடம் சும்மா இரு சொல்லற என்ற உபதேசம் பெற்ற பின்பு மிகப்பெரிய மகான். ஆனால் முருகனை காண்பதற்கு முன்பு நம்மளைப் போன்று சாதாரண மனிதன், இன்பமும் துன்பமும் நிறைந்த மனிதன். அப்படி கூட சொல்ல முடியாது. நம்மளுக்காவது இன்பமும் துன்பமும் இருக்கு. அவருக்கு வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே வாழ்க்கை. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வினைப்பயன் ஒன்று இருக்குல்ல. அந்த இன்பமே அவருக்கு வினையாக முடிந்தது. அந்த வினை அவருக்கு தந்தது மனநோய் உடைய தொழுநோய். இப்போ இருக்க சூழ்நிலையில் மனநோயை நம்மளால் தள்ளி கொடுக்க முடியல. ஆனால் இந்த மகானுக்கு மனநோயின் கூடிய தொழுநோய். பொதுவாக எந்த மனிதனுமே பிறக்கும் பொழுது மகானாக மாறுவதில்லை. என்று இறைவனை உணர்கிறானோ அன்றே அவன் மகானாக மாறுகிறான். அதற்கு சிறந்த உதாரணம் அருணகிரிநாத சுவாமிகள். தன்னுடைய வினைப்பயனால் இந்த வாழ்க்கையை வாழவே முடியாத பொழுது ஒரு முடிவு செய்தார். இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த உயிர் வேண்டாம் என்று. அதற்கு பின்பு அந்த கதை நம்மளுக்கு தெரியும். திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதித்தார். முருகன் அவருக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தார் என்றுதான் தெரியும். ஆனால் அந்த திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மதியிருந்து பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ முருகா என்று கூறி குதித்தார். முருகா, இந்த வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்று பிரிக்க தெரிந்த எனக்கு நல்வழியில் செல்லாமல் தீய வழியில் நான் சென்றனே முருகா என்று சொல்லி தன் தவறை உணர்ந்து திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதித்தார். முருகப்பெருமான் அவரை வேலால் தாங்கி ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்து உலகமுய்ய உத்தமம் சிறக்க திருப்புகள் பாடு என்று சொன்னார். அந்த மகான்தான் அருணகிரிநாதர். முருகப்பெருமானை குருவாக நினைத்து திருப்புகள் பாடினார், கந்தர் அனுபூதி பாடினார், கந்தர் அலங்காரம் பாடினார் என்று எண்ணற்ற பாடலை பாடினார் முருகனை குருவாக நினைத்து. முருகனை குருவாக அடையும் தகுதி நமக்கு இருக்கா என்றால் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நம்மளை போன்று சாதாரண மனிதனாக இருந்த அருணகிரிநாத சுவாமிகளை அவருடைய குரு பூஜை நாளில் இந்நன்னாளில் சுவாமியை குருவாக நினைத்து முருகப்பெருமனை வழிபடும் பொழுது இந்த திங்கட்கிழமை ஆனி மூல நட்சத்திரத்தில் குரு பூஜையில் இருக்கும் அருணகிரிநாதரை நினைத்து குருவாக நினைத்து முருகப்பெருமானை நாம் வழிபடும் பொழுது குரு அருள் இல்லையே திருவருள் இல்லை என்பார்கள். அதுபோன்று அருணகிரிநாதரை குருவாக நினைத்து பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய முருகன் அருளை பெறுவோம். இந்த நன்னாளில் சும்மா இரு சொல்லற என்ற இந்த ஆன்மீக சேனலுக்கு தங்களது வரவேற்பை கொடுத்து என்னையும் முருகன் அடியாராகிய என்னையும் உங்களுடன் இணைத்து கொள்ள வேண்டும் என்று இந்நன்னாளில் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முருகாச்சரணம்.